அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோருக்கும் அப்பன் அந்த சிவன் தான். அவன் அருளை பெறுவதற்கு நாம இந்த 2 பொருளை தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதே பெரிய தப்புங்க. எம்பெருமானுக்கே நாம தானம் செய்யறதா? எம்பெருமான் கருணையால அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுத்தா இந்த பொருளை நம்ம கொடுக்கறப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகுங்க. நம்ம எல்லா கஷ்டமுமே நமக்கு போய்விடும். என் அப்பனே, என் ஐயனே அப்படின்னு 2 வார்த்தைகளை சொல்லி பாசமா பக்தியோடு அழைத்தாலே போதுங்க. சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை மிக எளிமையாக பெற்றிடலாம். காரணம், சிவபெருமான் அத்தனைக்கும் எளிமையானவர். யாராவது பாசமா அழைத்தாலே போதுங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாமே வாரி வழங்கிடுவார். சிவ ஆலயங்களுக்குள்ள வந்து சிவனுக்கு பிடித்தமான 2 பாடல்களை பாடி பாருங்களேன். சிவபெருமான் நீங்க கேட்ட வரத்தையும் கொடுப்பார், கேட்காத வரங்களுமே அள்ளி கொடுத்துடுவார். இருந்தாலும் இந்த சிவ ஆலயங்கள்ல இந்த 2 பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும், தீராத நோய்கள் எல்லாம் தீரும், கடன் தீரும் என்று சொல்லியிருக்காங்க. எத்தனையோ வியாதிகள் இருந்திருக்கலாம், கோவில் குளம் எல்லாமே ஏறி இறங்கிறோம். ஆனாலும் சில பிரச்சனைகள் தீர்றதே இல்லைங்க. மேலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நோய்கள் தீர்வதே இல்லை. இந்த காலத்துல எல்லாம் கடன் இல்லாதவங்களே இல்லைங்க. எல்லாத்துக்கும் கடன் இருக்கும், எல்லாத்துக்கும் வியாதி இருக்கும். இந்த கடனும் வியாதியும் தீரணும் அப்படின்னா 2 பொருள் கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். நிறைய பொருட்களை வந்து சிவன் கோவில்ல வந்து தானமா கொடுக்கலாம் அப்படின்னு ஆன்மீகத்துல சாஸ்திரங்கள்ல இருக்குங்க. அதுவும் சில பொருட்களை, முக்கியமான பொருட்களை இத தானம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நாம கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, சிலர் வந்துட்டு பரம ஏழையாக இருக்கவங்க கூட இந்த பொருளை கொடுக்க முடியுங்க. காசு கொடுத்து வாங்கணும்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்தோம் அப்படின்னா கடன் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், நோய் நீங்கும். அது என்னங்கிறத பின்னர் பார்க்கலாங்க. முதல்ல நாம என்னென்ன பொருள் தானமா கொடுக்கிறோம் இல்லையா, அதுல வந்து இந்த ஒரு முக்கியமான பொருளை நாம தெரிஞ்சுக்க போறோம். கோவிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா, அதுல நம்மள முடிஞ்ச பொருள் எது வேணும்னாலும் தானமாக கொடுக்கலாம். அதுல வந்துட்டு விளக்கு கூட ஏற்ற முடியாத பழமையான சிவன் கோயில்கள்லாம் எத்தனையோ இருக்கும் இல்லையா, அந்த கோவில்களுக்கு நீங்க வந்துட்டு சிவன் கோயில்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய், திரி இதெல்லாமே நீங்க கொடுக்கலாம். இதுல வந்துட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் சிறப்புங்க. அதே போல இழுப்ப எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. விளக்கு ஏற்றதுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னு உங்க அருகில் இருக்கும் சிவன் கோயில்கள்ல எண்ணெய் இல்லைங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுங்க. அந்த வார்த்தையை கேட்டாலே அந்த ஊரில் உள்ள வாழக்கூடிய மக்களுக்கு கஷ்டம்தான் வருமாம், சிவனோட ஆசீர்வாதமும் கிடைக்காதாம். அதனால எண்ணெய் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாத அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயோ அல்லது இழுப்பு எண்ணெயோ வாங்கி கொடுங்க. அதே போல அந்த கோவில்ல பிரசாதம் செய்வதற்கு தினந்தோறுமே நெய்வேத்தியம் வைப்பதற்கு தேவையான பருப்பு, நெய் இதெல்லாமே வந்துட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம். பிரசாதமும் தினமும் கோவில்ல வைக்கணும் இல்லையா, ஆண்டவனுக்கும் தினமும் கொஞ்சோண்டி பிரசாதம் வைத்து சாமி கும்பிடணும் இல்லையா. அதனால எந்த பொருட்களாலும் பரவாயில்லை, கோவிலுக்கு தேவையான பொருட்கள் நீங்க தானம் கொடுக்கலாங்க. அதோட கற்பூரம் கூட வாங்கி கொடுத்தாலும் தவறில்லை. சிலவங்க சொல்லலாம், நான் வந்துட்டு பரம ஏழையாக இருக்கிறேன், என்னால ஒரு கற்பூரம் கூட வாங்கி கூட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவன் கோயில்ல போய் கோவில்ல சுத்தம் செய்து அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே வாரி கொட்டிட்டு போய் வெளியே கொட்டினாலே போதுங்க, சிவனோட அருள் கிடைக்கும். கோவில்ல கூட்டி சுத்தம் செய்யற பாக்கியம் எல்லாத்துக்குமே கிடைக்காதுங்க. சிவனோட அருள் இருந்தாதான், சிவனோட ஆசீர்வாதம் இருந்தாதான் சிவன் கோயில சுத்தம் செய்யற வேலை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு ஏழையாக இருக்கிறவங்களும் கூட உங்க ஊரில் இருக்கக்கூடிய அரசமரம் இருக்குது இல்லையா, அங்க வந்துட்டு சின்ன சின்ன குச்சியா, காய்ந்த குச்சியை எடுத்துட்டு, அந்த அரசமரம் என்பது நோய்களையும் தீர்க்கக்கூடியது, கடன் பிரச்சனைகளும் தீர்க்க வல்லது. பரிகாரத்துக்கே இது வந்து உகந்ததுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்க கூடியதற்கு உகந்த மரம் என்று சொன்னால் அது அரசமரம் தான். அதனால அந்த அரசமர குச்சிகளை எடுத்து சின்னதா வெட்டி அந்த குச்சிகளை வந்துட்டு சிவன் கோயில்களில் நடக்கிற யாகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாங்க. அது ரொம்பவும் நல்லது. அதை அப்போ கொடுக்கறதுனால மூலமா உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக நீங்கிடும். இது யார் வேணும்னாலும் செய்யலாம். இதுக்கு வந்து காசு ரொம்ப வேணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லைங்க. அரச மரத்தோட குச்சி எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பைசா கூட தேவையில்லை. ஆனால் அரச மரம் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கவங்க மட்டுமே கொடுக்க முடியும் என்று சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதியை தீர்க்கணும். அதாவது நோய் இருக்கிறதுனால நோயை தீர்க்கணும் அப்படிங்கிறதுனால
இந்த 10 ரூபாய் போதுங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு விபூதி பாக்கெட்டு வாங்கிக்கோங்க. இதை சிவன் ஆலயங்களுக்கு கொடுங்க. விபூதியை வர்றவங்க எடுத்து திருநீரா அதை பூசிக்கொண்டாலே போதும். அதுவும் பிரதோஷ நேரத்துல இந்த விபூதியை வந்து அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்போ அதை வந்துட்டு கோவில்ல கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய வியாதிகள் அனைத்துமே தீரும். திருஞான சம்பந்தர் சொல்லிய திருநீற்று பதிகத்தை படிப்பதன் மூலமா சிவபக்தர்கள் எல்லாருமே இதை படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இந்த திருநீற்றோட மகிமை. இந்த திருநீருக்கு சொல்வாங்க, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. இந்த திருநீரை நம்ம வந்துட்டு பிரதோஷ நேரத்துல சிவனுக்கு வந்து அபிஷேகத்திற்கும் பயன்படுத்திய பின் அதை நம்மளுடைய பக்தர்கள் அவர்களோட நெற்றியில இடும்போது நம்முடைய தீராத நோய்கள் எல்லாமே தீருங்க. அதனால பிரதோஷ வேளையிலேயே இந்த திருநீரை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. எல்லாமே வெற்றி தாங்க. சிவமயத்தை நம்ம வெறும் வார்த்தையால மட்டுமே சொன்னால் மிகையாகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க. நம்ம வாயில வார்த்தையால சொன்னாலே சிவனை உணர முடியாது. சிவனை அடைய வேண்டுமெனில் சிவபக்தனாக சிவ ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் சிவநாமத்தை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க சகோதரர்களே. மேலும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.